காதலித்த இளைஞரோடு கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டுமென கனவுகளோடு சென்ற பெண் தற்போது தாலி மஞ்சள் காய்வதற்குள் சடலமாக கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறார். பெற்றவர்கள் பிணவரைக்கு வெளியே நின்று கதற, உற்றார் உறவினர்கள் ஆத்திரத்தில் விசாரணை அதிகாரிகளிடம் சரமாரியான கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறார்கள். சடலமாக கிடப்பவர் நிவேதா. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். கடந்த 2022ஆம் ஆண்டு சிதம்பரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படித்தபோது அவர் உடன் படித்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கிறது. படிப்பு முடிந்தவுடன் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் நிவேதாவின் வீட்டில் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளாததால் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நன்றாக சென்று கொண்டிருந்த நிவேதாவின் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பூகம்பம் வெடிக்க தொடங்கியிருக்கிறது. கணவன் மனைவி இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தனியாக இருந்த நிவேதா தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். இந்த செய்தி கேட்டு துடிதுடித்து போன நிவேதாவின் தாயார் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சரமாரியாக குற்றம் சுமத்தி இருக்கிறார். நாங்க புள்ள 29 வருஷமா வளர்த்திருக்கோம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்பா இல்ல, ஒரு பொம்பளை வளர்த்திருக்கு. இதுக்கு யார் என்ன இது தெரியும்? டிஎஸ் ஆபீஸ்ல நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க வருத்தம் டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் இங்க வரணும். தொடர்ந்து அவர்கள் நிவேதாவை சித்திரவதை செய்ததாகவும் தனது மகளுக்கு 2 முறை கருக்கலைப்பு நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி இருக்கிறார். 2 வாட்டி கன்சீவ் ஆயிருக்கு. 2 முறை கன்சீவ் ஆயிருக்கு. அபாசன் எதுக்கு பண்றாங்க? அபாசன் பண்றது சட்டப்படி குற்றம் இல்ல. மேஜரிமீங்க வேற ஜாதின்னு சொல்றோம். எங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றோம். எல்லாமே சொல்றோம். வரமாட்டேன்னா விட்டுட்டு தானே போனோம். இதனால் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் நிவேதாவின் தாயார். பண்ணியே ஆகணும். இல்லைன்னு அன்னைக்கு எதுக்கு அதை சொல்லிட்டு போனாங்க ஆபீஸ்ல? நான் அந்த பொண்ணுக்கு என்ன இதானாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த லெட்டர் எங்களுக்கு இருக்கு. ஆதாரம் இல்லாம நான் பேசுறேன். என்ன பிரச்சனையானாலும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு நான் சொன்னாங்க. அதுக்கு தெரிஞ்சாகும். இது யார் சொன்னது? மாப்பிள்ளை பையன் சொன்னாங்க. அம்மா சொல்லிருக்காங்க. அப்பா சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த இடத்துக்கு வரல? தற்கொலைக்கான காரணம் குறித்து இதுவரை தெரியாத நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.